ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் ஈரோடு போயிருந்தப்ப இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர் ஒன்று பார்த்தேன். அந்த ஆர்கானிக் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நேரடி விற்பனைன்னு போட்டிருந்தது. முன்னாடி போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திணை லட்டு, சாமி லட்டு அப்படின்னு போட்டு அழகழகாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி ஆர்கானிக் ஸ்டோர்னே சொல்லுவேன். அது மட்டும் பார்த்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா உனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடனில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே இந்த மாதிரி இயற்கை சம்மந்தமான புக்கு, விவசாயம் சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹேர் ஆயில் வச்சுருந்தாங்க. அப்புறம் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் தானுங்களா, அக்ரிகல்ச்சர்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி மளிகை சாமான்கள் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. இது ஒரு குட்டி கடையாக இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியான கடைன்னே சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஹெல்த்தியை நோக்கி நம்ம பார்த்து போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனை வெல்லம் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதுலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, பாஸ்தா எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் இருந்துச்சுங்க. அதோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் ரொம்ப ஆர்கானிக்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும் நமக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் மால்ட்டு அந்த மாதிரி நிறையா விஷயங்களும், ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் விஷயங்களும் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. சில பொருட்களுக்குலாம் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி மிளகாப்பொடியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி பொடி வகைகளும் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதப்பொடி கிடைக்குமான்னு பார்த்தேன். அது மட்டும் தான் அந்த டைமில் இல்லாமல் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி, அந்த மாதிரி பூண்டு இட்லி பொடி, அந்த மாதிரி நிறைய பொடிகளும் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் வெரைட்டி நிறையா இருந்ததுங்க. அந்த சீட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதை எடுத்து நான் பார்த்தேன், சீட் எடுத்து பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு யானை வெண்டை அப்படின்னு போட்டிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாமே சென்டரில் வச்சுருந்தாங்க. அது போக நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு நீட்டாகவும் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறப்பாங்க. இங்கே இருக்கிற பொருட்கள்லாம், சென்டரில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்டும் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி மண்பானை ஐட்டங்களும் நிறையா இருந்ததுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஜாரு, நம்ம தாளிக்கிற வானலி, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன வானலி குண்டாலாம் நிறையா இருந்தது. இதெல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இதெல்லாமே 50% டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு இருக்குங்க. இது நான் இப்போ ரீசெண்டாக போனது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் நான் போனப்போ எடுத்தது. அது போக அங்கே என்ன இருக்குதுங்கிறது அப்படியே அந்த கடையோட பேர் போட்டு பிராண்ட் போட்டு நீட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. இந்த கடையை சுற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயும் இருக்குங்க.